உன்னை விட பானுமதியே உயர்ந்தவள் என்று திரௌபதி கிட்ட சொல்றாரு கிருஷ்ணன். ஏன் தெரியுமா? மகாபாரத போரின் 18வது நாள் கிட்டத்தட்ட கௌரவர் படையில இருந்த அத்தனை பேருமே இறந்து விட்டார்கள், சில வீரர்களை தவிர. 18ஆம் நாள் காலையில யுத்தத்துக்கு கிளம்ப தயாரானாரு துரியோதனன். இதுவரை இல்லாத மிக பெரும் சக்தியோடும் பலத்தோடும் வலிமையோடும் உற்சாகத்தோடும் இருந்தான் துரியோதனன். இதற்கெல்லாம் காரணம் யார் என்று பார்த்தால் அவருடைய அம்மா காந்தாரி. அவங்க தவ வாழ்க்கையால கிடைத்த தவ சக்திய தன்னுடைய மகனுக்கு கவசமா கொடுத்திருந்தாங்க. காந்தாரிக்கு துரியோதனன் மேல கொஞ்சம் வருத்தம் இருந்தது. திரௌபதியை அவமானப்படுத்திய போது காந்தாரிக்கும் துரியோதனனுக்கும் இடையில் ஏற்பட்ட மனக்கசப்பால அம்மாவுக்கும் மகனுக்குமான உறவில் கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டது. போருக்கான கவச உடைகளை அணிந்து தன் கதாயுதத்தோடு மனைவி பானுமதி கிட்ட வந்த துரியோதனன் அவளை பார்த்து சிரித்து, இன்றோடு உன் மௌன தவம் களைய போகிறது பானுமதி என்று சொல்லி கட்டி அணைத்து முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் அங்கிருந்து புறப்படுகிறான் துரியோதனன். துரியோதனன் யுத்த களம் நோக்கி சென்றதும் பானுமதியை இனம் புரியாத சோகம் சூழ்ந்து கொண்டது. என் கணவர் என்னை கட்டி அணைத்து காதல் மொழிகள் பேசிய போதும் பதிலுக்கு நான் ஏதும் பேசவில்லை. நீ பிடிவாதக்காரி பானுமதி, ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கலாமே அவரிடம் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டாள் பானுமதி. துரியோதனன் நல்லபடியாக வர வேண்டும் என்று சிவபெருமான் முன்பு இருகரம் கூப்பி வேண்டிக் கொண்டவள் அங்கேயே உட்கார்ந்து விட்டாள். பல மணி நேரம் கழித்து காரணமே இல்லாமல் பானுமதியின் கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. யுத்த களத்தில் இருந்து வாசுதேவ கிருஷ்ணனின் ஆலிவின் சங்கு ஊதப்படும் சத்தம் காற்றில் மிதந்து வந்து அஸ்தினாபுர அரண்மனை வரை கேட்டது. அந்த சத்தத்தினால் முழு அரண்மனையும் அதிர்ந்தது. சூரியன் மறையும் தருவாயில் வந்த அந்த சப்தம் யுத்தம் நிறைவுக்கு வந்தது சொல்லியது. பானுமதியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அப்போது ஒரு போர் வீரன் வந்து பானுமதியிடம் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் நடந்த போரை பற்றி சொல்ல பானுமதியின் கையில் இருந்த குங்குமச்சிமில் கீழே விழுந்து அதிலிருந்த குங்குமம் நாலாபுறமும் சிதறியது. பெண்கள் யுத்த களம் நுழையக்கூடாது என்ற விதிமுறையை தகர்த்து வெறி கொண்ட வேங்கை போல யுத்த களத்தை நோக்கி புறப்பட்டாள் பானுமதி. பாண்டவர்கள் சூழ துரியோதனன் தொடை பிளக்கப்பட்டு கீழே கிடப்பதை பார்த்த பானுமதிக்கு அர்ஜுனன் 1000 அம்புகள் கொண்டு இதயத்தை தாக்கியது போன்ற வலி உண்டானது. அப்போது துரியோதனன் பாண்டவர்களிடமும் கிருஷ்ணரிடமும் கேள்விகள் கேட்டுக் கொண்டிருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக துரியனின் உயிர் பிரிந்து கொண்டிருந்தது. ஆனாலும் பானுமதி வந்தபோது அதே மாறாத புன்னகையோடு பார்த்தான். என்னை தேடி வருவேன் என்று சொன்னீர்களே, அது இதுதானா? இன்றோடு மௌன சபதம் களைப்பாய் என்று சொன்னீர்களே, அது இதுதானா? கதறிய பானுமதி துரியோதனன் மார்பில் முகம் புதைத்து அழத் தொடங்கினாள். இடுப்புக்கு கீழ் கதாயுதம் உபயோகிக்க கூடாது என்கின்ற விதி இருந்தும் அந்த கொடூர பீமன் தாக்கியது அங்கேதானே, இது தர்மம் இல்லையே என்று சோகத்தில் புலம்புகிறாள் பானுமதி. இருள் சூழத் தொடங்கியது. துரியோதனன் விழிகளில் கண்ணீர் வழிவதைக் கண்டு என்னையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள், நான் உயிர் வாழ்வதற்கான அர்த்தமே நீங்கள்தானே, நீங்கள் இல்லாத உலகில் நான் இருக்கப் போவதில்லை என்று அழுத பானுமதியிடம், பானு, நம் மகளை பாதுகாக்கும் பொறுப்பு உன்னுடையது என்று சொல்கிறான் துரியோதனன். இதையெல்லாம் பார்த்து கொண்டு தன் வஞ்சம் தீர்த்த திருப்தியில் பாஞ்சாலி மிடுக்காக நின்று கொண்டிருந்தாள். என்னை அன்புடன் பானு என்று அழைக்கும் உங்கள் அழைப்பை மீண்டும் நான் கேட்பேனா என்ற பலவாறாக புலம்பிக் கொண்டிருந்தாள் பானுமதி. துரியோதனன் தன்னுடைய இறுதி சுவாசத்தை விட்டுக் கொண்டிருந்தான். அப்போது கிருஷ்ணர் பானுமதி கிட்ட, பானுமதி, பாஞ்சாலிக்கு நிகழ்ந்த அவமானத்திற்கான தண்டனையைத்தான் துரியோதனன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவன் விரும்புவதெல்லாம் ஒன்றுதான், அவனுடைய இழப்பை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு அவனுடன் பேசு. உன் குரல் அவன் செவியில் கேட்கும் வரை அவனுடைய உயிரானது இந்த மண்ணுலகத்தை விட்டு பிரியாது. துரியோதனன் பானுமதிக்கு இடையில் காதல் எவ்வளவு அழகானது என்று அப்போதுதான் பாண்டவர்கள் உணர்ந்தார்கள். என் அன்பு துரியோதனா என்று கதறி அழுதாள் பானுமதி. துரியோதனன் கண்களில் பானுமதியை சுயம்பரத்தில் பார்த்தபோது இருந்த அதே காதல் இறக்கும் போதும் தெரிந்தது. சிரிப்பு மாறாமல் எதையோ ஒன்றை வென்ற ஆத்ம திருப்தி இருந்தது அவனது முகத்தில்.
பாண்டவர்களிடம் கூட இல்லாத வெற்றி களிப்பு துரியோதனன் முகத்தில் தெரிய பானுமதியின் கைகளை தன் நெஞ்சில் வைத்துக்கொண்டு புன்னகை மாறாத வதனத்தோடு மெல்ல மெல்ல விழிகளை மூடினான் துரியோதனன். துரியோதனன் உயிர் பிரிந்தது. என்னையும் உங்களோடு அழைத்து சென்று இருக்கலாமே மன்னவா, எந்த தயக்கமும் இன்றி வந்திருப்பேனே. இனி என்னை பின்னிருந்து அணைத்து கங்கை கரையோரம் தூக்கி சென்று காதல் புரிந்திட என் அன்பு கணவன் உயிரோடு இல்லையே. கண்ணீர் மல்க அழுது புலம்பினாள் பானுமதி. ஒரு ஓரத்தில் அமைதியாக கிருஷ்ணர் கவலையோடு பானுமதியை பார்த்து கொண்டு இருக்க, பானுமதி வெறிகொண்ட பெண் யானை போல துரியனை விட்டு எழுந்தாள். பானுமதியின் கண்கள் பாண்டவர்களையும் அவர்களுடைய மனைவி பாஞ்சாலியையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. இதயமே நொறுங்கி போன வழியோடு பாஞ்சாலியை பார்த்தாள் பானுமதி. உன் சபதம் நிறைவேறிவிட்டதல்லவா பாஞ்சாலி? இப்போது என் கணவர் என் மகன் லட்சுமகுமாரனை திருப்பிக் கொடு பாஞ்சாலி. கை நீட்டி யாசகம் கேட்பது போல கேட்ட பானுமதியின் விழிகளில் வழிந்து கொண்டிருந்தது கண்ணீருக்கு பதிலாக செந்நீர். பானுமதியின் கேள்விகளால் பாஞ்சாலியின் பெரிய கரிய விழிகள் அகல விரிய பதில் சொல்ல முடியாம ஸ்தம்பித்து போய் நின்றாள். வாசுதேவரும் அமைதியுடன் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தார். கிருஷ்ணன் திரௌபதிக்கு மட்டும் தோழன் இல்லை, பானுமதிக்கும் தோழன்தான். துரியோதனன் பானுமதியின் காதல் எப்படிப்பட்டது என்பது கிருஷ்ணருக்கு மிக நன்றாகவே தெரியும். தொடர்ந்த பானுமதி, உன் பழி தீர்ந்து விட்டதல்லவா பாஞ்சாலி, உன் மனமும் தான் அமைதி கொண்டதே, இனியும் ஏன் தாமதம், என் கணவரை திருப்பிக் கொடு என்று கதறிய பானுமதியை மேலிருந்து கீழ்வரை பார்த்த பாஞ்சாலி, உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா பானு என்று கேட்டாள். இல்லை, முன்பை விட தெளிவாகத்தான் கேட்கிறேன், என் கணவனை திருப்பிக் கொடு. இதே போல அபிமன்யுவின் தாய் சுபத்திரையும், அரவானின் தாய் நாக இளவரசி உலுப்பி, கடோர் கஜனின் தாய் இடும்பி என எல்லோரும் உன்னிடம் வந்து நின்றால் என்ன செய்வாய் பாஞ்சாலி என்று சிவந்த விழிகளுடன் பானுமதி கேட்க, பதில் சொல்ல முடியாத திரௌபதி தரையை பார்த்தபடி மௌனமாய் இருந்தாள். உலகில் எந்த பெண்ணும் செய்ய அருவருக்கத்தக்க செயலை நீ செய்திருக்கிறாய். யுத்த களம் புகுந்து துச்சாதனின் மார்பை கிழித்து குருதியில் மூழ்கினாயே, உன் ரத்த தாகம் தீர்ந்ததா பாஞ்சாலி? இனி வரும் காலங்களில் இத்தனை உறவுகளை இழந்து நீ பெற்ற வெற்றியை எப்படி கொண்டாடப் போகிறாய் பாஞ்சாலி? இரவில் உனக்கு உறக்கம்தான் வருமா என பானுமதி கேட்க சட்டென்று இடைமறைத்தான் பீமன். இவளிடம் என்ன பேச்சு பாஞ்சாலி, நீ வா என்று மனைவியின் கையை பிடித்து அழைத்துச் செல்ல முயற்சிக்க பானுமதி அவர்களை போக விடவில்லை. துரியோதனன் பத்தினியான பானுமதி யுத்த களம் வருவாள் என்று கொஞ்சமும் பாண்டவர்கள் எதிர்பார்க்கவில்லை. பீமனை முறைத்து பார்த்த பானுமதி, நீயும் எனக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் பீமா, சொல். இடுப்புக்கு கீழே அடிக்க கூடாது என கதாயுதத்தில் விதி இருந்தும் விதிமீறல் செய்வதுதான் உன் தர்மமா? ரத்த வெறி கொண்ட காளியாய் எதிர் நின்றாள் பானுமதி. பானுமதி முன்பாக வந்த பீமன், எது அதர்மம் பானுமதி? சிறு வயதில் நஞ்சை கொடுத்து கொலை செய்து என்னை ஆற்றில் தள்ள முயன்றானே உன் கணவன், அது தர்மமா? அரக்கு மாளிகைக்கு தீ மூட்டி எங்களை எரிக்க பார்த்தானே, அது தர்மமா? பாஞ்சாலியை மானபங்கப்படுத்தினானே உன் கணவன், அது தர்மமா? யானையாய் பிளிரினான் பீமன். ஆனாலும் யுத்தத்தில் என் கணவர் தர்மத்தையே கையாண்டார். உன் உடல் முழுக்க காயங்கள் இருந்தாலும் ஒரு காயமாவது உன் இடுப்புக்கு கீழ் இருக்கிறதா? இது வல்லவா யுத்த தர்மம் என்று இடிந்த குரலில் பீமனுக்கு பதில் சொன்னாள் பானுமதி. பொறுமையை இழந்த பீமன் வாய் திறக்க முயற்சித்த போது அதற்கு அனுமதிக்காமல் அவனுடைய தும்பிக்கை போன்ற கைகளை பிடித்து தடுத்தார் கிருஷ்ணர். அமரத்துவம் கண்டவன் இவள் கணவன், ஆதங்கம் இருக்கத்தானே செய்யும், நான் பேசிக் கொள்கிறேன். பீமனை அமைதிப்படுத்தி பானுமதியை நோக்கி திரும்பி புன்னகைத்தார் கிருஷ்ணர். நிகழ்ந்த யுத்தத்தில் உனக்கு ஏற்பட்டது பெரும் இழப்புத்தான் பானுமதி. அதற்காக பாஞ்சாலியை காயப்படுத்துவதில் எந்த பயனும் இல்லை. மாதவா, பாஞ்சாலியை குறை கூறுவதில் நியாயம் இல்லை. தான் மேதை என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பேதை இவள். சகுனி உருட்டியதோ உயிரற்ற பகடைகள் தான், ஆனால் தாம் உருட்டியதோ உயிரும் உணர்வும் சதையும் ரத்தமும் உள்ள பகடைகள். அதில் ஒருத்திதான் இதோ இந்த பாஞ்சாலி. இங்கு நடந்த யுத்தம் தனக்கு நீதி கிடைக்கவே நடந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறாள் இவள். உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் இவள். தாங்கள் எண்ணியதை இதோ இங்கு நிற்கிறானே வில்லில் சிறந்த விஜயன், இந்த பொம்மலாட்ட பொம்மையை ஆட்டி வைத்து நினைத்ததை வென்று விட்டீர்கள் இல்லையா வாசுதேவரே என்று பானுமதி கேட்க பாண்டவர்கள் அனைவரும் தலைகுனிந்து நின்றனர். மாதவா, இவளுடன் தாங்கள் நின்று நிதானமாக உரையாட வேண்டிய தேவையில்லை. இவளை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள். இங்கிலம் தெரியாதவள் என்று அர்ஜுனன் சொல்ல, இல்லை பார்த்தா, அவள் என் தோழி.
தோழர்களுக்குள் இதெல்லாம் சகஜம்தான், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் வாசுதேவ கிருஷ்ணர். என்ன, உங்கள் தோழியா? அதெல்லாம் ஒரு காலத்தில் வாசுதேவரே, உங்கள் மீது நான் பெரும் மதிப்பும் அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தேன். ஆனால் எப்போது யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நம்பிக்கை அன்றோடு தகர்ந்து போனது. இது யுத்தமா அல்லது தந்திரமா வாசுதேவரே? பிதாமகருக்கு ஒரு தந்திரம், குரு துரோணருக்கு ஒரு பொய், ஜெயத்ரனுக்கு ஒரு மாய வித்தை, என் ஆருயிர் கணவரின் நண்பரான கர்ணனுக்கு மாபெரும் சூழ்ச்சி, பிறகு என் கணவருக்கு யுத்த விதிமீறல். இதுதான் யுத்தமா என்று பானுமதி கேட்க, பானு, உன் புரிதல் தவறு. இங்கு ஆன்மா என்பது ஒன்று, அதற்கு விதிக்கப்படும் கர்மவினை பயன்கள் என்பது ஒன்று உண்டு. முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் இப்பிறவியில் மானிடர்களின் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படும். எல்லாவற்றிலும் அர்த்தங்கள் பொதிந்து உள்ளது. பிதாமகர் பீஸ்மர் சாப விமோசனம் பெற வேண்டிய அஷ்டவசுக்களில் ஒருவர். குரு துரோணர் புங்கவர்களுடன் வானுலகில் இருக்க வேண்டியவர். இவையெல்லாம் முற்பிறவியின் பலன்கள் பானு. அதுவே மோட்சம், அதுவே பரமாத்மாவை காணும்படி என்றார் கிருஷ்ணர். அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளும் நிலையில் பானுமதி இல்லை. உங்கள் உளறல் மொழிகள் எனக்கு புரியவில்லை. கர்மவினை, தர்மவினை, இது எல்லாம் தாங்கள் கூறும் கட்டுக்கதை. இப்பிறவியில் முற்பிறவியின் ஞாபகங்களோடு ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றான், அவன் தண்டனை பெறுவதில் நியாயம் உண்டு. ஆனால் நம் சிந்தனைக்கு எட்டாத, நினைவில் இல்லாத பிறவிக்கு தண்டனை நியாயமா? அஷ்டவசுக்களில் ஒருவராக பிறக்க வேண்டிய பிதாமகருக்கு அம்பு படுக்கைதான் சாப விமோசனமா? அப்படி என்றால் பீஸ்மரை அதர்ம வழியில் வென்ற அர்ஜுனன் அடுத்த பிறவியில் அதற்கான பலனை அனுபவிப்பான், அப்படித்தானே என்று பானுமதி கேட்க, கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே, நீ பரம்பொருளை அறியும் நேரம் இது பானுமதி. ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு மாறுவது தேகம் மட்டுமே, ஆன்மா இல்லை. ஆன்மா அழியாதது. முற்பிறவியின் ஞாபகங்கள் வருகிறதோ இல்லையோ, நிச்சயம் கர்ம வினை பயனை அனுபவித்தே தீர வேண்டும். இதுவே விதி என்று சொல்ல, உங்கள் உளறல் மொழிகளை கேட்க நான் ஒன்றும் அந்த பொம்மலாட்ட பொம்மைகளான அர்ஜுனனோ பாஞ்சாலியோ அல்ல வாசுதேவரே. நான் மாவீரன் துரியோதனனின் மனைவி. என் கணவனின் உரிமையை இந்த உலகம் பறித்தும் அதற்கு தங்களிடம் ஒருபோதும் இடையில்லை என்பதை நான் அறிவேன். பாண்டவர்களை சாடுவதும் மனத்தரம்தான். என்னவரின் வாழ்க்கைதான் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு ஒரு பாடம் என்று உலகம் நினைக்கும். நினைத்துவிட்டு போகட்டும். ஆனால் பாஞ்சாலி, அவள்தான் அவளுடைய மானபங்கத்திற்கு காரணம். அவள் உதிர்த்த வார்த்தைகள் ஏற்படுத்திய காயங்களே துரியோதனனுடைய செயலுக்கு காரணம். இதுதான் உண்மை என்பதை இந்த உலகம் அறியுமா? போகட்டும், உலகம் அதை அறிய தேவையில்லை. அவருடைய ஏக பத்தினியான நான் அறிவேன், அது போதும் எனக்கு. அவர் இல்லாத இந்த உலகில் நான் வாழ்வதா? அதுவும் அவருடைய நிலத்தை அபகரித்த பாண்டவர்களின் முகம் கண்டு அஸ்தினாபுரத்தில் வாழ்வதா? ஒருபோதும் இல்லை. என் கணவன் அடைந்த வீர சொர்க்கம் நானும் அடைய விரும்புகிறேன் என்று பானுமதி சொல்கிறாள். துரியோதனன் உடல் சகல மரியாதையோடு அஸ்தினாபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. திருதராஷ்டிரன் துரியோதனன் உடலுக்கு தீமூட்ட பானுமதி அக்னியில் இறங்க தயாராகிறாள். நான் எந்நாளும் வணங்கும் மகாதேவனே, என்னவரை என்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டது முறையா? அவரது அன்பு மனைவியான என்னையும் ஏற்றுக்கொள். மிக்க நன்றி, எடுத்துக்கொள். இது உன் மீது தீராத பக்தி கொண்ட பக்தையின் மீது ஆணை என்று சொல்ல, கருமேகங்கள் சூழ இடியும் இடித்தது. அந்த இடி சத்தம் கேட்டு 1000 கஜபலம் கொண்ட பீமனே நடுநடுங்கி போயிருக்க, கைகளை உயர்த்தியபடி பானுமதி உயிர் தியாகம் செய்கிறாள். உடலில் இருந்து உயிர் பிரிந்த வழியே தெரியாமல் தேகத்திலிருந்து ஆன்மா வானுலகை நோக்கி செல்வதை அங்கிருந்த அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். பானுமதி சொர்க்கத்தை அடைந்த உடனே கருமேகங்கள் மறைந்து போனது. அப்போது பாஞ்சாலி அதர்மம் புரிந்தவனின் மனைவிக்கு சொர்க்கமா என்று கேட்க, அதற்கு வாசுதேவர், பாஞ்சாலி, அவள் நிலையை நீ என்றும் அடைய முடியாது. உன் 5 கணவர்களில் அர்ஜுனனையே நீ பெரிதும் காதலித்தாய். நீயோ பாரபட்சம் காட்டியவள். ஆனால் துரியோதனன் மனைவி ஒரு பதிவிரதை. அதே சமயம் கண்மூடித்தனமான பதிவிரதையும் அல்ல. துரியோதனன் உன்னை மானபங்கப்படுத்திய போது அதை முதன்மையாக எதிர்த்து நின்றவள் அவள் மட்டுமே. உன்னிடம் துரியோதனன் மன்னிப்பு கேட்கும் வரை தன் கணவனிடம் பேச மாட்டேன் என மௌன விரதம் ஏற்ற புனித மங்கையாவாள். துரியோதனன் தன்னுடைய தவறுக்கு தண்டனை அனுபவித்த பிறகுதான் அவள் மௌனத்தை கலைத்து இறக்கும் தருவாயில் கண்ணீர் விட்டாள். கணவனானாலும் அதர்மத்தை தட்டி கேட்டதனால், கணவன் மீது மாறாத அன்பு கொண்டதனால் அவள் உலகம் முழுவதும் போற்றப்படும் பதிவிரதை ஆவாள் என்கின்றார் கிருஷ்ணர்.
அப்போது வானத்திலிருந்து பூமழை பொழிய அனைவரும் திகைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கிருஷ்ணர் மட்டும் தரையை நோக்கி குனிந்து ஒரு மலரை கையில் எடுத்து வானம் பார்த்து புன்னகைக்கிறார். பார்த்தாயா பாஞ்சாலி, இது ஆவாரம் பூ, மகாதேவனுக்கு மிகவும் பிடித்த மலர். தன்னுடைய பக்தை தன்னிடம் வந்து சேர்ந்ததை குறித்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கிறார் என்ற கிருஷ்ணனின் கண்களிலிருந்து வெளிப்பட்ட கண்ணீர் துளிகள் அந்த மலரை நனைத்தது.